ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. ஏற்கனவே சொன்னேன், சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு ரொம்ப பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். காலையில் எந்திரிக்கும் போது பாசிட்டிவாக எந்திரிங்க. மற்றவா ஏதாவது குறை ஏதாவது சொன்னா அப்படின்னா அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நம்ம மனசை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது தான் மிகப்பெரிய டாஸ்க்கு. இதை தான் சித்தர்கள், ரிஷிகள், ஞானிகள் பண்ணுறாங்க. எங்கேயாவது கொஞ்சம் அப்படியே அந்த செயல்களோட மெர்ஜ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் இருந்துருக்கும். நம்மளுடைய செய்கைகள் மற்றவங்களுக்கு தப்பாகப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்தில் வெளியில் போகும்போது கவனம் தேவை, வாகனத்தை ஓட்டும் போது கவனம் தேவை. யாரையும் திட்டி பேசப்படாது. திட்டு வாங்கும்போது அது பற்றி விட்டு கொடுத்துடணும். சரி விடு, இதெல்லாம் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடணும். மைண்ட் வேஸில் இதெல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா சந்திராஷ்டமம் பெருசாக வேலை செய்யாது. அதே மாதிரி இன்றைக்கி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதாவது சந்திராஷ்டமம் இருக்கிறவங்க நான் சொல்கிறேன். பொதுவாகவே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவ குணங்கள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. சூரியன்னா கௌரவம், சந்திரன்னா அப்படின்னா மனம், அதே மாதிரி பல்வேறு விதமான யோசனைகள், பிரயாணங்கள் இதெல்லாம் சொல்கிறது. செவ்வாய்னா கோபம், செவ்வாய் அப்படின்னா ஒரு காரியத்தை சட்டுன்னு முடிக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குங்காட்டி சந்திராஷ்டம தினத்தப்போ ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் பொழுது அதில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. காலையில் பிள்ளையார் வணங்குறது, பிள்ளையாரை சுற்றி வர்றது, யானி காணி ஜபாபானி ஜென்மாந்த காணிச்சன்னு சொல்லி பிள்ளையாரை சுற்றி வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சந்திராஷ்டம தினம் இரவு நேரத்தில் சந்திரனுக்கு 2 தீபம் ஏற்றுறது, நவக்கிரகத்தில் இருக்க சந்திரனுக்கு 2 தீபம் ஏற்றுறது சந்திராஷ்டமத்தினால இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கிறதா இருக்கும். இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.